வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊக்கமும் ஆக்கமும் தரும் ஒளிக்கதிர் செய்திகள். புதிய எருமைவெட்டி பாளையம் அருள்மிகு ஸ்ரீ கோதண்ட ராமர் ஆலய மகா கும்பாபிஷேகம் பெருவிழா. திரளான பக்தர்கள் தரிசனம். மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியம் புதிய எருமைவெட்டி பாளையம் கிராமத்தில் சோழ மன்னர்களால் மலை குன்றின் மீது கட்டப்பட்ட சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கோதண்ட ராமர் ஆலயம் அமைந்துள்ளது. மேலும் ராமாயணத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் இந்த ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் திருப்பணிகள் நிறைவடைந்ததால் அஷ்டபந்தன ஜூர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேகம் பெருவிழா தக்கார் உதவி ஆணையர் சிவஞானம், பரம்பரை அர்ச்சகர் வெங்கடகிருஷ்ணன், செயல் அலுவலர் மாதவன் மற்றும் கிராம பொதுமக்கள் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் விக்னேஸ்வர பூஜையுடன் திருமஞ்சனம், திருப்பல்லாண்டு, திருப்பாவை சாற்றுதல், சங்கல்பம், அங்குரார்ப்பணம், பூர்ணாகீதி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஹோமங்கள் நடைபெற்றன. பின்னர் யாகசாலையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட புனித நீர் கலசங்களை மேலதாள முழங்க வைணவ சான்றோர் ஆலய மாட வீதி உலா வந்து ஆலய விமானம் மற்றும் மூலவர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். பின்னர் மூலவர் உட்பட பரிவார தெய்வங்களுக்கு வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தூப தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவிற்கு மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். சுதர்சனம், சோழவரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் மீ. கருணாகரன், சோழவரம் ஒன்றிய முன்னாள் கவுன்சிலர் தீபா நாகராஜ், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் கிராம தலைவருமான வெங்கடேசன், கிளை செயலாளர்கள் வெங்கடேசன், விஜயன், சந்திரபாபு, ராம்ஜி, சுற்றுச்சூழல் ஒன்றிய அமைப்பாளர் ஸ்ரீதர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வெங்கட்ராமன், ஆத்தூர் சர்க்குணம் மற்றும் சிவக்குமார், ஜனார்த்தனம், சேகர், செந்தில்குமார், சங்கர், முரளி உள்ளிட்ட ஆலய நிர்வாகிகள், சுற்றுவட்டார பக்தர்கள், கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவினை முன்னிட்டு தொழிலதிபர் டாக்டர் ஏ.ஆர். தர்மலிங்கம் குடும்பத்தினர்கள் சார்பில் சுமார் 8000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கினார். அதேபோல் தொழிலதிபர் எஸ். கோதண்டன் குடும்பத்தினர்கள் சார்பில் ஆலயம் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது.